செய்திகள் தொடர்கின்றன. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் வார்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பின. எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த தீ விபத்தை அறிந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வீதியில் தஞ்சமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தின் காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில மாதங்களில் குழந்தைகள் வார்டில் மட்டும் 3 முறை தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இருப்பினும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மருத்துவமனை நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தெரியாது, திடீர்னு ஆளுங்க ஓடி வர சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு பிள்ளைய தூக்கிட்டு நாங்களும் வெளியே ஓடி வந்தோங்க. செக்அப் பண்றாங்க, வெளியில வந்து யாரும் பார்க்கலங்க. இதேபோல் கடலூரில் மின் கசிவின் காரணமாக 23 வீடுகள் தீக்கிரையான சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் அருகே உள்ள வரிசோதனைபாளையம் கிராமத்தின் குடியிருப்பு பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. முதலில் ஒரு குடிசையில் பிடித்த தீ மளமளவென அருகில் இருந்த மற்ற குடிசைகளுக்கும் பரவியது. தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் சுமார் 23 குடிசைகள் தீயில் சாம்பலாயின. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. தருமபுரி அருகே லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே ஊரைச் சேர்ந்த 15 பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சித்தன்னஹள்ளி என்னும் இடத்தில் கூலி தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் மேற்பகுதியில் பயணம் செய்த 40க்கும் மேற்பட்டோர் விபத்தில் சிக்கினர். இதில் லாரியின் அடியில் சிக்கிய 15 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்த தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தருமபுரி காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். படுகாயம் அடைந்தவர்களை மீட்ட தீயணைப்புத் துறையினர் அவர்களை சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் பாலக்கோடு அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். விபத்துக்குள்ளான லாரியில் மாங்காய் லோடு இருந்ததாலும் விபத்து நடந்த நேரம் இரவு என்பதாலும் மீட்புப் பணி தாமதமானது. மேலும் படுகாயம் அடைந்தவர்களில் சிலர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்காவில் நடைபெற்ற 54வது பழக்கண்காட்சி முடிவடைந்துள்ளது. இதில் 20,000 பழங்களால் அமைக்கப்பட்டிருந்த தாஜ்மஹால் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. மலை மாவட்டமான நீலகிரியில் கடந்த 1 மாத காலமாக கோடை விழா நடைபெற்று வந்த நிலையில் இறுதி நிகழ்ச்சியாக குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சி நடைபெற்றது. உலக அதிசயமான தாஜ்மஹால் உருவத்தை 20,000 சாத்துக்குடி பழங்களை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. மேலும் 12 அடி உயரத்திற்கு பழங்களாலான அலங்கார வளைவு மிகவும் பிரம்மாண்டமாய் அமைக்கப்பட்டிருந்தது. பழங்களின் பெயர்கள் மற்றும் அதன் சிறப்பு தன்மைகளை பற்றிய விவரங்களும் அங்கு இடம்பெற்றிருந்தன. லட்சக்கணக்கான பழங்களை கொண்டு நூற்றுக்கணக்கான உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதேபோல் வால்பாறை கோடை விழாவில் சிறப்பு பயிற்சி பெற்ற நாய்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. பிரதமர் மன்மோகன் மீது அண்ணா ஹசாரே குழுவினர் கூறிய குற்றச்சாட்டின்படி நடவடிக்கை எடுக்கப்படாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் மன்மோகன் சிங்கிற்கு எதிராக உண்மைக்கு மாறான தகவல்களை ஹசாரே குழுவினர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தும் திட்டமில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கான்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் நிலக்கரி சுரங்கங்கள் ஏலம் மூலமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் ஹசாரே தரப்பினர் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு அது பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என்று ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டினால் நாட்டிற்கு 10,70,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய கணக்கு தணிக்கைத்துறை அளித்த வரைவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய 14 மத்திய அமைச்சர்களின் பட்டியலை அண்ணா ஹசாரே குழு வெளியிட்டது. அதில் சுரங்க முறைகேட்டில் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தொடர்புள்ளதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட முடியாது என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட முடியாது என்று நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மாநில விவகாரங்களில் மத்திய அரசு தலையிடுவதாக பல மாநிலங்கள் குற்றம் சாட்டி வருவதாக கூறிய அவர், முல்லை பெரியாறு தொடர்பாக தமிழக அரசும் கேரள அரசும் பிரதமரிடம் கோரிக்கை வைத்தால் மட்டுமே மத்திய அரசு தலையிடுவது குறித்து பரிசீலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முல்லை பெரியாரை பொறுத்த வரைக்கும்
இந்த தண்ணீர் பகிர்வு என்பது மாநிலங்களுடைய பிரச்சனை. மத்திய அரசு நேரடியாக தலையிட முடியாது. ஏற்கனவே இந்த முல்லை பெரியாருடைய வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக முடிவு செய்ய வேண்டியது உச்சநீதிமன்றத்தினுடைய நிலுவையில் இருப்பதால் அவர்கள் தான் முடிவு செய்ய முடியும். ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரையில், பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையில், குறிப்பாக 2 மாநிலங்களும் சேர்ந்து இந்த முல்லை பெரியார் அணை பிரச்சனையில் பிரதமர் அவர்கள் தலையிட்டு அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் ஒழிய மத்திய அரசு சட்டப்படி அதில் தலையிட முடியாது. மேலும் பெட்ரோல் விலை உயர்வுக்கு கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் மத்திய அரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் கூறியுள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மாதிரி எரிபொருளை அகற்றும் பணியில் ரோபோ ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் வெகு விரைவில் மின் உற்பத்தி தொடங்கும் என்றும் நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இறுதிச் சுற்றில் வெல்லப்போவது யார்? விஸ்வநாதன் ஆனந்த், ஹெல் பாண்டே இன்று பல பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.